ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பதிவில் ஒரு அண்ணன் தம்பிகள்லாம் சேர்ந்து கூட்டு குடும்பமாக வாழ்கிறாங்க. அதுக்கு என்ன கிரகக்காரகங்கள் பாவக்காரகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சூரிய அவர்களோட குடும்பத்தை பற்றி பேசுகிறப்போ பார்த்தோம் இல்லைங்களா? அதே போல் இன்னொரு குடும்பத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். அதில் அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் லேக்காக இருக்குது. அதாவது சில நேரத்தில் அவங்க ரொம்ப ஒற்றுமையாக தான் இருந்திருக்காங்க. அந்த ஒற்றுமையாக அவங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கு. ஆனால் சில நாட்களுக்கு அப்புறம் அந்த ஒற்றுமை குலையும் போது அது மனசுக்கு சில சங்கடங்களை கொடுக்குது. அவங்க அந்த இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சங்கடத்தோடு அதை வெளியவும் சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபேமிலி யார் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் அவங்களுடைய பாவத்தொடர்புகளும் கிரக தொடர்புகளும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச பட்டி தொட்டியெல்லாம் நல்லா தெரிஞ்ச திரு இளையராஜா அவர்களுடைய குடும்பத்தில் தான் இந்த அண்ணன் தம்பிகளுடைய பிரிவினை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு இல்லைங்களா? அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அவங்கள பற்றி நம்ம பேச ஒன்றும் இல்லை. ஆனால் ஏன் அந்த மாதிரியான பிரிவினைகள் வருது, என்ன பாவத்தொடர்புகள் இருந்தால் கூட்டு குடும்பமாக அண்ணன் தம்பிக்கு நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். என்ன பாவத்தொடர்புகள் இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள அந்த பிரிவினைகள் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இது திரு இளையராஜா அவர்களை மட்டும் பேஸ் பண்ணி எடுத்தது தான். ஏன்னா அவங்க பசங்க எல்லாரும் ஒன்றா தான் இருக்காங்க. கங்கை அமரனோட பசங்க வெங்கட் பிரபு, பிரேம்ஜி அவங்க எல்லாரும் ஒன்றா தான் இருக்காங்க. இவங்க யுவன் சங்கர் ராஜா அவங்க எல்லாரும் ஒன்றா தான் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்குள்ள மட்டும், அவங்க அப்பாங்களுக்குள்ள மட்டும் அந்த பிரிவினை இருக்குது இல்லைங்களா? அது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவங்க சின்ன வயசுலேயே ரொம்ப சிரமப்பட்ட ஒரு குடும்பத்தில் தான் பிறந்திருக்காங்க. பிறந்து அவங்க கஷ்டப்பட்டு இந்த பாட்டு சில ஸ்டேஜஸ்லாம் பாடி அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அப்புறம் நல்லா இருக்குது, சென்னை வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர்றாங்க. அப்படின்னும் அந்த சென்னையில் திரு பாரதிராஜா அவர்கள் இவங்களுக்கு முன்னாடியே வந்துட்டார். அவர் கொஞ்சம் காலூன்னு நிற்கிறாரு. அவர் மூலியமாக சில இடங்களையெல்லாம் போய் பாடி காட்டி மியூசிக் போட்டு காட்டி அவங்க அந்த வாய்ப்புகளை எல்லாம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏறுமுகம்தான். ஒரு இது கிடைச்சதுக்கப்புறம் அதை சிறப்பாக செஞ்சு அதுக்கப்புறம் நல்லா மேலே வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி வர்றப்போ சும்மா வெறும் இசையமைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் மட்டுமே அவங்க வந்துடல. அவங்க அண்ணா தபலா வாசிப்பாராம், இளையராஜா அவர்கள் இசையமைப்பாராம், கங்கை அமரன் அவர்கள் பாட்டு எழுதுவாராம். அந்த மாதிரி தனித்தனியாலாம் அவங்க இல்லை, ஒன்றாவே தான் இருக்காங்க. ஒன்றாவே இருந்துக்கிட்டு இருக்க அவங்க ஒன்றாவே இருந்தும் கூட அவங்களுக்குள்ள திடீர்னு ஒரு பிரிவு. அதாவது இப்போ நம்ம சூரிய அவர்கள் குடும்பத்தை பார்க்குறப்போ அவர் ஒரு சிரமப்பட்ட குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு. நடிக்கிறதுக்கு சான்ஸ் வாங்கிறதுக்காக சென்னை கஷ்டப்பட்டு சான்ஸ் வாங்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் கையில் பணம் இருக்குது. அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அண்ணன் தம்பிகளையெல்லாம் மேலே கொண்டு வர்றாரு. ஒற்றுமையாகவே அவங்க இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஒரு குடும்பம். இவங்க பார்த்திங்க அப்படின்னா 3 பேரும், அவரோட அண்ணனும் தம்பியான கங்கை அமரனும் இளையராஜா அவர்கள் 3 பேரும் சேர்ந்து தான் எல்லாமே செய்கிறாங்க. அதாவது இளையராஜா அவர்களுக்கு உறுதுணையாக அவங்க 2 பேருமே இருக்காங்க. அவர் ஒரு அந்த வேலைகள் எல்லாமே ஒன்றா நடந்ததுனாலேயே அவர் இன்னுமே மேல்நிலைக்கு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்துக்காக, இது கங்கை அமரன் ஒரு பதிவில் சொன்ன ஒரு விஷயந்தான். அண்ணன் சாப்பிட்றதுக்கு நாங்கள் எங்கே இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நாங்கள் அங்கே போயிடுவோம். அண்ணனோட ஆஃபீஸ்க்கு அந்த இசையமைக்கிற இடத்துக்கு போயிடுவோம். அந்த சாப்பாடு நேரம் மட்டும் நாங்கள் 3 பேரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம். ஆனால் ஒரு நாள் சொல்லிட்டாரு, நீங்கள் தனியாக போய் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கு தனியாக சாப்பிட்றக்கு எங்ககிட்ட சாப்பாடு கூட இல்லை. ஏன்னா எப்போவுமே அவர் வீட்டிலேருந்து சாப்பாடு வந்துடும், அதை சேர்ந்து நாங்கள் சாப்பிடுவோம். அப்படி தான் எங்களுக்குள்ளே இருந்துச்சு. திடீர்னு அவர் போய் சாப்பிடுங்கன்னு சொன்னப்போ எங்கே போய் சாப்பிட்றதுன்னு கூட தெரியல. சாப்பாடே இல்லை எங்ககிட்ட, எங்கள் வீடுகளுக்கு தான் போகணும். அந்த மாதிரி எங்களை அப்படியே போங்கன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டு தான் அண்ணனை பற்றினா ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ தான் எனக்கு ஏன் எப்படி இவ்வளோ ஒரு
ஒரு அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு சகிப்புத்தன்மை இல்லாமல் இந்த சங்கடங்கள்லாம் ஏன் வருது அப்படின்னு சொல்லி நான் யோசித்த போது எனக்கு சில பாவத்தொடர்புகள் தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இளையராஜா அவர்கள் மேலே நிறையா அவர் அப்படி செய்கிறாரு, அவர் இப்படி செய்கிறாரு, அவர் அப்படி செய்கிறாரு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. அதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான சில விஷயங்கள் இருக்குது. இப்போது இந்த இளையராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் தசாபுத்திகள் அப்படிங்கிற விஷயமும் அவருக்கு இதில் நிறையா வேலை செஞ்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய சின்ன வயசில் அவர் சென்னை ஒரு பட வாய்ப்புகள்லாம் அவர் வெளியே தெரிய ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவர் கொண்டாடப்படுறார். அதாவது ராஜா 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 அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வரைக்குமே அவர் கொண்டாடப்படுறார். ஆனால் அந்த ஒரு ரகுமானெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவர் ஒரு ராஜா அப்படின்னா ராஜா மாதிரியே நடத்தப்படுறார். அவருக்காக காத்திருப்பாங்களாம் ரோட்டில் எல்லாம். அவர் காரில் அவர் கண்ணில் பட்டா போதும்னு சொல்லி டைரக்டர்ஸ் எல்லாம் காத்துட்ருப்பாங்களாம். அப்போது எப்படி இருக்கும் அவருக்கு, தான் ஒரு ராஜா தன்னை பார்க்குறக்காக அவங்களும் டைரக்டர்ஸும் ஒன்றும் சாதா ஆட்கள் கிடையாது இல்லையா. அவங்க ஆள் அனுப்பியோ அல்லது அவங்களே நேராக வந்தோ நமக்காக நிற்கிறாங்க அப்படிங்கிறப்போ எவ்வளோ பெரிய ஆட்களே என்னை பார்க்குறக்காக நிற்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவருக்குள்ள ஒரு பெருமை வரதானே செய்யும். அதுதான் அந்த இடத்துல தான் அவருடைய தசா புத்திகள் மாற ஆரம்பிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது அது வரைக்கும், அதாவது அவர் அந்த இடத்த பிடிக்கிற வரைக்கும் அவர்கிட்ட வேலை செய்யணும், அதாவது 2, 4, 6, 10 பாவங்கள் வச்சு தசைகள் அவருக்கு முதல்ல நடந்துட்டுருக்கணும். அதாவது சின்ன வயசில் அவருக்கு ஒரு 30 வயசு ஆகிறப்ப தானே இந்த நிலைமைக்கு வந்திருப்பார். அந்த 30 வயசு வரைக்கும் நடந்த தசா புத்திகள் இந்த மாதிரி 2, 4, 6, 10, 12 அப்படி இந்த தொடர்புகள் வச்சிருக்கிற தசாபுத்திகள் அவருக்கு நடந்துக்கிட்டு இருந்திருந்தால் தான் அவருக்கு வேறு எந்த யோசனையும் இல்லை. மியூசிக் போடணும், தான் பேர் வாங்கணும், ஓகேங்களா, அதன் மூலிமா பணம் சம்பாரித்து குடும்பங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் அந்த சின்ன வயசில் அவருக்கு இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் முன்னேறிடணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த தசை புத்தி தான் தசாபுத்திகள் நடந்திருக்கும். அதனால தான் அவர் அதுதான் வேலையா ஒரு நாளைக்கு 3 படத்துக்கெல்லாம் பாட்டு போடுவாராம். அவ்வளோ கஷ்டப்பட்டு உடல் உழைப்பு போட்டு எல்லாமே குடும்பத்தை மறந்து சூழ்நிலைகளை மறந்து எந்த நல்லது கெட்டது எதுவுமே கலந்துக்கிறக்க நேரம் இல்லாமல் அதே வேலையாக செஞ்சு 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 அவருக்கு அந்த இதுக்கு வந்துடுச்சு, ஓகேங்களா. இது அவர் அந்த மாதிரி ஓடி ஓடி உழைக்கிற இடத்துக்கு கொண்டு நிறுத்தினது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய தசாபுத்திகள் அப்படியே இது முடிஞ்சு இப்படி மாற ஆரம்பிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 30 வயதுக்கு மேலே ஒரு 40 வயசுலன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த தசாபுத்திகள் எல்லாமே இப்படி தான் வந்திருக்கும், ஓகேங்களா. இந்த தசை மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாம், நான் கஷ்டப்பட்டதுனால தானே, நான் பாட்டு போட்டதுனால தானே நீங்கள் எல்லாருமே வளர்ந்தீங்க, நான் இசையமைச்சதுனால தானே உங்களுக்கு இவ்வளோ சிறப்புகள்லாம் கிடைச்சிது. அப்போது அதுக்கு அப்படின்னு சொல்லி தான் மனசுக்குள்ளே அவரே ஒரு இது க்ரியேட் பண்ணிப்பார். நான் யாருன்னு தெரியுமா, என்னோட என்ன ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா, நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த தசாபுத்திகள் அதை தான் கொடுக்கும். அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பணம் கம்மியாக இருந்திருக்கும், புகழ் கம்மியாக இருந்திருக்கும், எல்லாமே அப்போது பணம் புகழ் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கம்மியாக இருந்தப்போ இப்படி உழைச்சி அவர் அதையெல்லாம் அடைஞ்சிட்டார். அதுக்கப்புறமா அந்த போதை, அந்த பணம் கொடுக்குற போதை, அந்த புகழ் கொடுக்குற போதை, அப்புறம் அந்த மக்கள் நிற்கிறாங்க இல்லையா, நீங்கள் தான் சார் போட்டு கொடுக்கணும், ப்ளீஸ் சார் போட்டு கொடுங்க, எனக்காக நீங்கள் இதை பண்ணி கொடுக்க மாட்டிங்களா, நீங்கள் பண்ணி தான் ஆகணும், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவரை நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்னு அந்த தொழில் வேலையை அவங்க கெஞ்சி கேட்டு வாங்குறாங்க இல்லையா. அந்த மமதை அப்படிங்கிற விஷயந்தான் இந்த லக்னபாவம். ஒன்றுன்றது நான் யார் தெரியுமா, என் கௌரவம் என்ன தெரியுமா, எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்னால் தான் இதெல்லாம் வந்தது அப்படின்ற ஒரு விஷயங்களை கொடுக்கறது.
அஞ்சாம் பாவம் அப்படிங்கிற அந்த புகழ் மயக்கம், அவர் கிடைக்கிற அந்த இப்போ ஆர்ப்பரிக்கிற அந்த போட்ட பாட்டு இளையராஜா பேர் போட்டு தான் அப்போ போஸ்டரே வரும். படம் ஹீரோ யார் ஹீரோயின் யாருன்னு கூட போட மாட்டாங்க. ஆனால் இளையராஜா அவர்களோட படம் போட்டு தான் ஹார்மோனியம் வச்சுருக்க மாதிரி ஒரு படம் போட்ட போஸ்டர்ஸ் தான் என்னோடய எங்கேஜ்லலாம் நான் பார்த்துருக்கேன். அப்படி அருமையாக அவர் பாட்டு போட்டாரே அந்த படம் ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த புகழ் வந்து அஞ்சாம் பாவம் தான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த புகழ். அதுக்கப்புறம் அதன் மூலிமா கிடைக்கக்கூடிய ஒரு ஏகாந்த நிலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த புகழ் போதை அப்படின்றது. அப்புறம் பணமும் தான். பணம் வந்து எல்லா மனிதர்களுக்குமே ஒரு போதை தானே. பணமே கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த பணம் சம்பாதிக்க. இன்றைக்கி கை நிறையா அந்த பணம் வந்துருச்சு, என்ன செலவு பண்ணுறதுன்னு கூட தெரியல. அப்படிங்கிறப்போ அது ஒரு போதை கொடுக்கும் நமக்கு. அந்த பண போதை, அந்த புகழ் போதை, அந்த கௌரவ போதை அப்படிங்கிற, நீங்கள் பெரிய ஆள் அப்படின்னு எல்லாரும் சொல்கிற அந்த கௌரவம் இருக்குது இல்லையா, அந்த அந்த ஒரு போதை, இதுதான் வந்து இந்த இடத்துல தான்